ரக்காத்திலும் 2வது ரக்காத்திலும் அரபியில் ஓதிவிட்டு 3வது நாளாக பாவ மன்னிப்பு தேடுவது தமிழிலேயே அவரவர் பாஷையிலேயே கொள்ளலாமா? அப்படி தொழுது வைக்க அனுமதி உண்டா? விளக்கவும். ஜனாசா தொழுகையுடைய துவாக்கள் அதிகமான மக்களுக்கு தெரியலை. ஏன்னு கேட்டால் அன்றாடம் ஓதக்கூடிய துவாக்களாக இருந்தால் அவங்க ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. ஜனாசாங்கிறது என்றைக்காவது தான் வரப்போகிறது. அதில் கூட எல்லாருமே ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிறவும் மாட்டேங்கிறாங்க. தொழுகை நடக்கும்போது தெருவில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் ஒருத்தர் தன்னுடைய தந்தை இறந்துட்டார்னு சொல்லி ஜனாசா தொழுகை அவர் தான் தொழுவிக்கணும். தொழுவிக்கும் பொழுது அவருக்கு அலந்து சூரா ஓதிடுவார், செலவாத்து ஓதிடுவார். பிறகு ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குல்ல, அதை ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்துருக்கிறாங்க. அது அவருக்கு தெரியாது, மனப்பாடம் பண்ணலை. இப்போ தந்தைக்காக வேண்டி அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் துவா செய்யலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துவாவை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்களோ இயன்ற அளவுக்கு அந்த துவாவை நம்ம என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும். அதை மனப்பாடம் பண்ணக்கூடிய வகையில் மக்களுக்கு நீங்கள் கொண்டு செல்லணும். அதாவது தெரியாமல் இருக்கிறாங்கன்னா நேத்தா இஸ்லாம் வந்திருக்கு, தெரியாமல் இருப்பதற்கு அது பல நூற்றாண்டுகளாகிவிட்டது. அந்த முஸ்லீமா பல தலைமுறையை கடந்து வந்திருக்கிறாங்க. அப்போ முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த ஜனாசாவோட சின்ன பிரசுரமாக போட்டு ஒவ்வொருத்தரும் பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி வீடு வீடாக அப்படின்னு ஜனாசா உடைய தொழுகையுடைய துவாக்களை மரணம் செய்ய வச்சிடணும். ஏன்னு கேட்டால் அவரவர் தகப்பனாருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன துவாவை சொன்னால் தான் அது கூடுதலான சிறப்பானதாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஜனாசாவுக்கு அல்ஹம்து சூரா தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி, செலவா தெரிஞ்சிருக்கிற மாதிரி, அல்லாஹும்ம ஃபிர்லி ஹய்யினா வ மையித்தினான்னு பல 2-3 துவாக்கள் இருக்குது. அந்த துவாக்களை அவர் மனப்பாடம் செய்து வைத்து கொண்டு ஓதுவது அது சிறந்தது, சிறப்புக்குரியது. அதே நேரத்தில் என்னதான் தெரியலை, அவருக்கு அதில் ஈடுபாடு இல்லாமல் இருந்துட்டார். இப்போ தான் அவருக்கு அல்லாஹ்வுடைய பயம் வருதுன்னு வைங்களேன். தெரியலை என்று சொன்னால் அப்போ அந்த ஜனாசாவில் துவா செய்வதை தமிழில் கேட்கலாமான்னா, தெரியாதவர்களுக்கு எந்த ஒரு துவாவை எந்த மொழியிலையும் கேட்கலாம். அந்த தாய் தந்தைக்கு துவா செய்யணும். துவா செய்வதற்குரிய தக்பீரில் துவா தான் செய்யணும். அரபியில் நமக்கு தெரியலை, அந்த துவாவை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறல. அப்போ நம்முடைய தகப்பனாருக்காக வேண்டி இறைவா பாவத்தை மன்னிப்பாயாக அழுது கேட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு தடை கிடையாது. தமிழ் மொழியில் செய்யக்கூடாதுங்கிறவனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா செய்கிறாங்க. ஒரு சஹாபி சொல்கிறாரு, நானே அந்த மையத்தாக இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோ அழகான துவாவை செஞ்சாங்க. அப்போ துவாக்கள் என்பது அந்த அதனுடைய கருத்தாழம், இறந்தவருக்காக செய்கிற பிரார்த்தனை இருக்குல்ல, அதை வைத்து தான் தீர்மானிக்கப்படும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் அந்த தாய் தந்தையருக்காக வேண்டி அல்லது வேறு எவருக்காக வேண்டியோ அல்ஹம்து செலவாத்து சொல்லிட்டு மற்ற துவா தெரியவில்லை என்று சொன்னால் உங்கள் பாஷையில் ஓதினால் தெரியாதவருக்கு என்ன சட்டம்? லாயு பள்ளி ஃபுல்லாகும் நப்சன் இல்லா உஸ், எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். இப்போ துவா ஓதணுங்கிறது சட்டம், அதுக்கு அந்த பாஷை தெரியலைங்கிறது உங்களுக்கு சக்திக்கு மீறி போச்சு. இப்போ என்ன ஏழுமா செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. அதனால் அந்த பொதுவான ஒரு அனுமதி அடிப்படையில் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான்ங்கிற வகையில் அதுக்கான தாய் தகப்பனு செய்கிற கடமை செய்யாமல் போக முடியுமா? யாரோ தொழுதுட்டு போங்கன்னு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதனால் அவர் ஜனாசா தொழுகையில் அவருடைய பாஷையில் என்ன செய்யலாம், அதை துவாக்களை ஓதிக்கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. இயலாதவருக்கு இயன்ற அளவுக்கு மனப்பாடம் பண்ணுவதற்கு முயற்சி பண்ண வேண்டும்.